ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இட்லி தோசைக்கு மாவு அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாவு பார்த்திங்கன்னா, நான் இந்த அரிசியில் தான் நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த அரிசி பார்த்திங்கன்னா, கருப்பு கவுனி அரிசி அப்படி இல்லைன்னா சிவப்பு அரிசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடைகள்லாம் கிடைக்கும். இந்த அரிசி பார்த்திங்கன்னா, கடையில் நான் வாங்கலை. ஒருத்தவங்க காட்டில் விளைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அரைச்சி அரிசியாக கொண்டு வந்து கொடுத்தாங்க. இந்த அரிசி பார்த்திங்கன்னா, கடையில் வாங்கினோம் அப்படின்னா இந்த ஃபுல்லாகவே வெறும் சிகப்பு அரிசியாகவே இருக்கும். இந்த அரிசியை நம்ம எப்பவும் போல் இட்லிக்கு எப்படி ஊற வச்சு மாவு அரைப்போமோ அதே மாதிரி தான் ஊற வச்சுட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த அரிசியிலேருந்து பார்த்திங்கன்னா, நான் 1½ டம்ளர், இந்த டம்ளரில் 1½ டம்ளர் அரிசி எடுத்துக்கிட்டேன். இதில் நம்ம இட்லி அரிசி கலந்து ஊற போட்டுக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி போட்டுக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா, 1 டம்ளர் கருப்பு கவுனி அரிசியும் 1 டம்ளர் இட்லி அரிசி கூட போட்டுக்கலாம். இந்த 2 அரிசியுமே கலந்து பார்த்திங்கன்னா, இந்த டம்ளரில் 2 டம்ளர் எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த அரிசியெல்லாம் பார்த்திங்கன்னா, நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். காலையில் மாவு அரைச்சிட்டோம் அப்படின்னா தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்திங்கன்னா, அரிசி 2 டம்ளர் எடுத்துருந்தேன் மொத்தத்துக்கு. நான் இந்த தோல் உளுந்து தான் ஊற வச்சுருந்தேன். தோல் உளுந்தில் பார்த்திங்கன்னா, அதே டம்ளரில் ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு நான் ஊற வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் உளுந்து கூட போட்டோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் தோல் உளுந்து அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா, நான் கொஞ்சம் கூட போட்டிருக்கேன். இல்லைன்னா 1/2 டம்ளர் போட்டாவே போதும். இந்த உளுந்து அலசும்போது தோல் கொஞ்சம் போயிடும். அதனால் பார்த்திங்கன்னா கரெக்டாக வரும். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு பருப்பு வரும், கரெக்டாக இருக்கும். நான் அரிசி, பருப்பு இதெல்லாமே முதல் நாள் நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். மாவு பார்த்திங்கன்னா, நல்லா புளிச்சு பொங்கி வந்துருச்சு. இதை தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம தினமும் வெறும் இட்லி, தோசை அப்படின்னு தானே செஞ்சு கொடுக்குறோம். அதே இட்லி, தோசையில் இந்த மாதிரி அரிசி ஏதாவது கொஞ்சம் நல்லா சத்தானதாக வாங்கி நம்ம இந்த மாதிரி அரைச்சி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. நான் பார்த்திங்கன்னா, இது தோசை தான் செஞ்சுருந்தேன். அந்த தோசைக்கு பார்த்திங்கன்னா, கார சட்னி செஞ்சுருந்தேன். இந்த தோசைக்கும் கார சட்னிக்கும் செம்ம சூப்பராக இருந்துச்சு. இந்த தோசை பார்த்திங்கன்னா, கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட்லாம் தெரியல. நம்ம எப்போவும் இட்லி, தோசை சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.